போலாமணி ஊர்ல இல்ல நம்ம ஊரு இருந்துச்சு. நேத்தா வந்தா வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? அது நிக்குது மூதேவி, அதோட பிரச்சனை தான். திரும்ப திரும்ப நம்மள தற்குறின்னு சொல்லுவாங்க. திரள் நிதி போன்ற கும்பல்கள் நம்மளை விமர்சிப்பதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்று கூறி என்னுடைய அருமை தம்பி, என்னுயிர் தம்பி, என்னுடைய பாலியகால தம்பி லைலா மணி, லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாங்க, தம்பி போட்டுக்கோம்ல. அதான் வர்கீஸ். நானும் போய் பேர்ல இருந்து சென்ட் சேவியஸ் துறைமுருகன் அப்படின்னு போட்டேன். சேவியஸ் ஸ்கூல் சென்ட் சேவியஸ் துறைமுருகன் போட்டுக்க போறேன். அடங்கொப்பன் தாமரை பரணில தலைமுழுக. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? சாட்டை ப்ரோ, நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ. என்ன கலாச்சிட்டாராமா? சாட்டை அது ஓட்டைனார். ஓட்டைதான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. ஓட்டைதான். கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. டிவிக்கு அவதூறு, அவதூறு டிவிக்கு, டிவிக்கு அவதூறு, அவதூறு டிவிக்கு. இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான். தற்குறியா? பிளாஸ்ட், பிளாஸ்ட் தான். குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். டிஎம்கே, 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 டிஎம்கே. இந்த வரலாறு நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா 53 வருஷமா அதே கதறல்கள். கூத்தாடி கூட்டம், நடிகர் கட்சி, நடிகர் கூட்டம், இப்படி. உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். இந்தியாவிலேயே பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். அடங்கப்பா, அடங்கப்பா. இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.